ஐபிஎல் 2026 அன்சோல்டு பிளேயர்ஸ், அதாவது ஐபிஎல் ஏலத்தில் விலை போகாத வீரர்கள் சிஎஸ்கே மும்பையில் ஸ்டார்ஸை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். ஐபிஎல் ஏலத்தில் எதிர்பாராத விதமாக பல நட்சத்திர வீரர்கள் எந்த அணியாலும் ஏலத்தில் எடுக்கப்படாதது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஐபிஎல் 2026 எடிஷனுக்கான மினி ஏலம் திட்டமிட்டபடி அபுதாபியில் நேற்று நடந்து முடிந்தது. ஆல்ரவுண்டர்கள், நட்சத்திர பேட்ஸ்மேன்கள் மற்றும் பந்து வீச்சாளர்களை கோடிகளில் கொட்டி கடும் போட்டிகளுக்கு மத்தியில் ஒவ்வொரு அணியும் ஒப்பந்தத்தை உறுதி செய்துள்ளன. யாரும் எதிர்பாராத விதமாக உள்ளூர் போட்டிகளில் அபாரமாக செயல்பட்டு வரும் பிரசாந்த் வீர் மற்றும் கார்த்திக் சர்மா ஆகிய 2 இளம் வீரர்களை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தலா 14.2 கோடிக்கு ஏலத்தில் எடுத்து கவனத்தை ஈர்த்துள்ளது. கேமரூன் கிரீன் எந்த ஒரு வெளிநாட்டு வீரரும் இதுவரை கிடைக்காத வகையில் 25.20 கோடிக்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டார். அதே நிலையில் கடந்த கால ஐபிஎல் வரலாற்றிலும் சர்வதேச போட்டிகளில் அசத்திய பல நட்சத்திர வீரர்களையும் வசப்படுத்த எந்த ஒரு அணியும் விரும்பவில்லை. அதில் முக்கியமாக டோவன் கான்வே, ஜேக் ஃப்ரேசர்-மெத், ஜானி பிரிஸ்டோ, முஜிபுர் ரஹ்மான், மஹீசா தீக்ஷனா, தீபக் ஹூடா, அல்ஜாரி ஜோசப், மிட்சல், கஸ் அட்கின்சன், வியர் மல்டர், கேஎஸ் பரத், ரஹமுல்லா குர்பாஸ், ஜேமி ஸ்மித், ஸ்பென்சர் ஜான்சன், அபினவ் மனோகர், யஸ் தல், விஜய் சங்கர், ஆகாஷ் மத்வால், கரண் சர்மா, மனன் வோரா ஆகியோரை யாரும் ஏலத்தில் எடுக்கவில்லை. சர்வதேச, உள்ளூர் மற்றும் ஐபிஎல் போட்டியில் விளையாடிய அனுபவம் வாய்ந்த வீரர்களை கூட ஏலத்தில் எடுக்க பல அணி நிர்வாகங்கள் முன்வரவில்லை. இதற்கு பல காரணங்கள் அடுக்கப்படுகின்றன. தக்கவைப்புக்கு பிறகு கையில் இருந்த தொகை மற்றும் நீண்ட காலத்திற்காக இளைஞர்களை மீதான முதலீடு ஆகியவை இந்த காரணங்களாக கூறப்படுகிறது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் மும்பை இந்தியன்ஸ் போன்ற அணிகள் சர்வதேச போட்டிகளில் களமிறங்காத இந்தியர்களுக்கு அதிக பந்தயம் கட்டின. காய வரலாறுகள் சிலரை தவிர்க்க செய்ய கான்வே மற்றும் ஜானி பிரிஸ்டோவின் மோசமான ஃபார்ம் மற்றவை அணியின் தேவைகளுக்காக தேர்வாக இல்லாததும் காரணமாக கூறப்படுகிறது.